கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ தண்டீஸ்வரையனார் திருக்கோவில் 43ஆம் ஆண்டு வருடாபிஷேக தீர்த்த பூசை உற்சவ விழாவை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ தண்டீஸ்வரையனார் திருக்கோவில் அறங்காவலர்கள் சார்பில் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் நடைபெறவிருக்கின்ற வள்ளி திருமண நாடகத்திற்கு மானாமதுரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய தமிழரசி ரவிக்குமார் அவர்களை தலைமை பொறுப்பினேற்று நடத்தி தரவும், சிவகங்கை மாவட்ட கழக துணைச் செயலாளர் திருப்புவனம் பேரூராட்சி சேர்மன் மரியாதைக்குரிய அரிமேனன் சேங்கைமாறன் அவர்களையும், சிவகங்கை மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய ஏஆர் ஜெயமூர்த்தி அவர்களும், கிராம அள்ளிநகரம் கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் அள்ளிநகரம் அருள்மிகு தண்டீஸ்வரையனார் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் மரியாதைக்குரிய மயில்வண்ணன், திருப்புவனம் சரக காவல்துறை ஆய்வாளர், திருப்புவனம் சரக காவல்துறை சார்பு ஆய்வாளர், கிராம நிர்வாக அதிகாரி ஆகியோரது முன்னிலையிலும் நடைபெறவிருக்கின்ற ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகத்திற்கு வருகை இப்பொழுது துவக்கி வைத்து சிவகங்கை மாவட்ட கழக துணைச் செயலாளர் திருப்புவனம் பேரூராட்சி சேர்மன் அரிமேனன் சேங்கைமாறன் அவர்கள் உரையாற்றுவார்கள். அருள்மிகு அள்ளிநகரம் கிராமத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ தண்டீஸ்வரையனார் திருக்கோவிலினுடைய 43ஆம் ஆண்டு வருடாபிஷேக தீர்த்த பூஜை உற்சவ விழாவை முன்னிட்டு அருள்மிகு தண்டீஸ்வரர் ஐயனாருடைய திருக்கோவில் அறங்காவலர்கள் சார்பாக ஸ்ரீ வள்ளி திருமண நாடகத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து வந்திருக்கிறார்கள். இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு நம்முடைய மானாமதுரை தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திருமதி தமிழரசி ரவிக்குமார் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய சிவகங்கை மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர், கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் தம்பி ஏஆர் ஜெயமூர்த்தி அவர்களும், காவல்துறை தண்டீஸ்வரன் அய்யனார்கள் திருக்கோவிலினுடைய அறங்காவலர் குழு தலைவர் தம்பி மயில்வண்ணன், திருப்புவனம் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள், கிராம நிர்வாக அலுவலர் அள்ளிநகரம் அவர்கள், என்னோடு சிறப்பாக வருகின்றிருக்கக்கூடிய நம்முடைய அருமை தம்பி டிஆர் சேகர் அவர்கள், கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் தம்பி சூரப்பிரகாஷ் அவர்கள், அதே போல் நம்முடைய திருப்புவனம் பேரூராட்சி துணை சேர்மன் திரு ரஹமத்துல்லா அவர்கள், அன்பிற்குரிய ஒன்றிய குழு உறுப்பினர் திரு சங்கங்குளம் ஈஸ்வரன் அவர்கள் மற்றும் கலங்குப்பட்டி முருகன் அவர்கள், இந்த அறங்காவலர் குழுவிலே பங்கேற்றிருக்கக்கூடிய தம்பி மூக்குச்சாமி அவர்கள், ஆதிப்பாண்டி அவர்கள், அதே போல் புஷ்பம், காளைக்கண்ணு, சரவணன் போன்ற அறங்காவலர்கள் மற்றும் நம்முடைய தம்பி நயினார்பட்டை காளிதாஸ் அவர்கள், தம்பி ராஜா மற்றும் செந்தில் போன்ற அருமை தம்பிமார்கள், இந்த கிராமத்தை சார்ந்த கழக நிர்வாகிகள் மற்றும் ஊர் பிரமுகர்கள், முக்கிய கிராமத்து தலைவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் உங்களை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். வெள்ளக்கரை கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் முருகேசன், தம்பி ஓவிஎஸ் சாமி அவர்கள், மானாமதுரை மாணவர் நியமிப்பாளர் தம்பி கார்த்தி அவர்கள் உள்ளிட்ட துணை ஆணையர் அலுவலகத்தினுடைய பணிபுரிகின்ற திரு மூலலிங்கம் போன்ற அன்பிற்குரிய நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உற்றார் உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான
வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய அருள்மிகு தண்டீஸ்வரையனார் திருக்கோவிலுக்கு அறங்காவலராக நியமிக்க வேண்டும் என்று எங்களிடத்தில் விண்ணப்பம் வந்தபோது அதை நம்முடைய சிவகங்கை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பேரன்பிற்குரிய KR பெரியப்பன் அவர்களும் நம்முடைய மானாமரி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திருமதி தமிழரசு ரவிக்குமார் அவர்களும் பரிந்துரை செய்து அந்த விண்ணப்பம் ஏற்கப்பட்டு ஒரு நல்ல நிர்வாகத்தை இன்றைக்கு இந்த திருக்கோவிலுக்கு தந்திருக்கிறோம். குறிப்பாக ஒரு துணை வட்டார வளர்ச்சி அலுவலராக பணிபுரிந்த நம்முடைய எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லோரும் மதிக்கக்கூடிய தம்பி மயில்வாணன் அவர்களை இந்த குழுவினுடைய அறங்காவலர் தலைவராக நியமிக்கப்பட்டு அதில் கீழ்கண்ட நபர்களை மூக்குச்சாமி, ஆதிப்பாண்டி, புஷ்பம் காளைக்கண்ணு, சரவணன் ஆகிய 4 தலைவர் உள்ளிட்ட 5 பேரையும் அறங்காவலராக நியமித்திருக்கிறோம். அறங்காவலரை நியமித்த பிறகு ஒரு வருடாபிஷேகத்தை மிகச் சிறப்பாக அவர்களே முன்னின்று இந்த கிராமத்து மக்களோடு இணைந்து, இந்த கிராமத்து மக்களும் அல்ல பல்வேறு கிராமங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய சாமி கும்பிடக்கூடிய அனைவரையும் இப்போ நானே நான் போன வருஷத்துலேருந்து நட நடத்துகிறோமா, அதுக்கு முதல் வருஷமா? போன வருஷத்துக்கு முதல் வருஷம் போன வருஷம் நடத்தலையா? ஏன் வருடாபிஷேகம் எப்படி 2 வருஷத்துக்கு வரட்டுமா? நடக்கலை. அது ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்கலைன்னு நினச்சேன். ரைட். அதனால் இப்போ நாங்கள் திருப்போணத்தில் குடியிருந்தாலும் இந்த ஊர் சாமியை கும்பிட்றோன்ற முறையில் நானும் தம்பி TR சேகரும் ஒரு நாடகத்தை நீங்கள் எப்பெல்லாம் வருடாபிஷேகம் கொண்டாடுறீங்களோ அது மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்க மாதிரி இந்த நாடகத்துக்கு நான் கூட நினச்சிக்கிட்டே வந்தேன். வரையில் படக்குன்னு அறிவிச்சிட்டா கையில் இருந்து காசை கொடுக்கணுமேன்றக்காண்டி யோசனை பண்ணி விட்டுட்டேன். இந்த நாடக மேடையே மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. இந்த நாடக மேடைக்கு திடீர்னு இந்த முன்னாடி உடஞ்சி போகுது, அப்புறம் மெயின் அடிக்க வேண்டியிருக்கு. இதுக்கும் ஒரு நிதியை இந்த கோயிலில் கொடுத்து வச்சிடணும். அதே மாதிரி நாடகம் வருஷம்லாம் போடுறதுக்கு ஒரு நிதியை இந்த ஆண்டவன் தண்டீஸ்வரையனுடைய கருணையோடு இவைகளுக்கெல்லாம் செய்து வச்சுட்டு போயிட்டோம்னா நம்முடைய பிற்காலத்தில் நம்முடைய பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாடகமும் வருஷம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கேன். இந்த நாடக கோட்டையும் பராமரிச்சிடலாங்க. அதனால் இந்த மாதிரி நல்ல காரியங்களை நம்ம செய்ய வேண்டும் என்று வரையிலேயே தண்டீஸ்வரர் எனக்கு யோசனை சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்தார். அதை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல் எதை செய்யணும்னாலும் நம்ம இந்த ஊருக்கு அலிநகரம் கிராமத்துக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றதுக்கு காரணம் இந்த ஊருடைய ஒற்றுமை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு, இந்த ஊர் மக்கள் மற்ற கிராமத்துக்காரர்களை மதிக்கக்கூடிய ஒரு பாங்கு, இந்த ஊரில் கல்வியை ஓரளவுக்கு இந்த ஊரில் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நல்ல படிக்க வைக்கணுன்ற உணர்வு உங்களுக்கெல்லாம். அதே போல் நம்முடைய ஊரில் கூட 2 பேர் டாக்டர் ஆகியிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். அப்படிப்பட்ட படிப்பாளிகளை உருவாக்கக்கூடிய இந்த கிராமத்தில் ஒரு மேல்நிலைப்பள்ளி அமைந்திருப்பது, அதில் குறிப்பாக நம்முடைய தெப்பக்குளத்துக்கு அருகாமையிலே அப்படியெல்லாம் ஒரு பள்ளி வருவது மிக பொருத்தமானது. நான் கூட அடிக்கடி சொல்வதுண்டு, இந்த ஊருக்கு ஒரு காலத்தில் ஒரு காலேஜ் கொண்டு வந்துடணும் அப்படின்னு நான் நினச்சி பேசிக்கிட்டே வருவேன் பொதுக்கூட்டங்களில். அப்படி நான் நினச்சிக்கிட்டு வந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, 18 ஏக்கர் கேட்குறாங்க அரசாங்கத்தில். ஒரு கல்லூரி வர இருந்தால் 18 ஏக்கர். அதனால தான் நம்முடைய எம்எல்ஏ என் கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க. என் கோரிக்கை காலேஜ் வரணும்னு நம்ம கேட்கையிலாம் அதை பூரா மைண்டில் ஏற்றிக்கிட்டாங்க. அது சட்டமன்றத்திலையும் பேசிட்டாங்க. சட்டமன்றத்திலையும் பேசி மானாமரை தொகுதிக்கு ஒரு கலைக்கல்லூரி நான் தருகிறேன் என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் சட்டமன்றத்திலே அறிவிச்சிட்டாங்க. அறிவித்த பிறகு அம்மா நம்ம சொன்ன கோரிக்கை நிறைவேறிச்சேன்னே. அண்ணே ஒரு 18 ஏக்கர் பாருங்கண்ணேன்னு. 18 ஏக்கர் பாருங்கன்னு சொன்னோடனே எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாண்டுக்கே 90 சென்ட் எடுக்க முடியல. பஸ் ஸ்டாண்டுக்கே 90 சென்ட் எடுக்க முடியாத போது நான் எப்படி 18 ஏக்கரை கொண்டு வர்றது? அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா மிச்சம் பார்த்தா ஒரு 2 ஏக்கர் தேத்தலாம் கோயில் இடத்தை. அதுவும் கூட அறநிலைத்துறையிலேருந்து வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 18 ஏக்கர் என்பது ஒரு நம்மளால் இந்த அலிநகரம் கிராமத்துக்கு சுற்று வட்டாரத்தில் எந்த ஊர்லேயும் அப்படிப்பட்ட இடங்கள் நமக்கு இல்லை என்பதை முடிவு செய்து அதற்கு பிறகுதான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மானாமதுரைக்கு அதை மாற்ற முனைந்திருக்கின்றார்கள். அப்படி முனைந்தாலும் கூட நம்முடைய பகுதியில் இந்த பகுதியில் ஒரு தொழிற்கல்வியாவது நிச்சயம் வரும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே ஒரு ITI மானாமதுரைக்கு வாங்கியிருக்காங்க. இங்கே ஒரு பாலிடெக்னிக்காவது நம்முடைய அலிநகரத்தில் உருவாக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரிடத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்தளவில் நம்முடைய
இந்த நம்முடைய அள்ளிநகரத்துக்கு தான் முதல்ல 2021 எம்எல்ஏ ஆனவன்னையே எப்படி பேவர் பிளாக் கல் இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்களா அது முழுமையாக ஓரளவுக்கு அவங்க போட்டிருந்தாங்க. மீதியை நம்ம நிறைவு பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்முடைய கோயில் சுற்றுப்பிரகாரத்துக்கு அப்புறம் கேட்டான், அதுக்கு அவங்க நம்முடைய அள்ளிநகரம் கிராமத்திற்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் ஒரு கலையரங்கம் வேணும்னு கேட்டேன், அதுவும் கலையரங்கத்தை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியிலிருந்து நமக்கு தந்திருக்கிறார்கள். அதே போல் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த மேடை கூட எங்களால் முடிந்தளவு 2006 ஆட்சி இருந்தபோது, நான் ஜில்லா போர்டு வைஸ் சேர்மனாக இருந்தபோது என்னுடைய நிதியிலிருந்து இந்த நாடக மேடையை கொடுத்ததுனால நீங்கள் இந்த ஊர் மக்கள் முந்தி பார்த்தீங்கன்னா அதில் தான் நீங்கள் நாடகம் பார்க்கணும். எங்கே கல்யாணமும் அதில் தான் நடக்கும், நாடகமும் அதில் தான் நடக்கும். அவ்வளோ சிறப்பாக இருக்காது. இருந்தாலும் ஒரு கம்பீரமான மேடை இந்த அள்ளிநகரம் கிராமத்திற்கு நாங்கள் எல்லோரும் இணைந்து வழங்கியதில் பெருமை அடைகின்றோம். எனவே இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இதுக்கு கூட வருகின்ற நிதியாண்டில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இந்த மிச்சத்தையும் போட்டுட்டோம்னா ஒரு காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய தமிழரசி வந்தாங்க ஃபுல்லாக அந்த ஏரியா அப்புறம் பரப்புற மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு நல்ல செய்தி வரும். அதே போல் நம்முடைய திருப்போணம் நகரத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் விடிஞ்சிருச்சா திருப்போணத்தை நேசிக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட ஊரில் கூட ஒரு மிகப்பெரிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அமைவதற்கு மிக முக்கியமான காரணமாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஊராட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது, உள்ளாட்சித்துறை அமைச்சராக மாண்புமிகு KR பெரியகருப்பன் அவர்கள் இருந்தபோது அவரிடத்தில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்தார். 5 கோடி ரூபாய் செலவில் ஒரு பெரிய ஊராட்சி ஒன்றியத்தை கட்டடத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் திருப்போணத்தில் 3.5 கோடி ரூபாய் செலவில் ஒரு பிரசவ கட்டமைப்பு கூடிய, இனிமேல் எந்த ஊருக்கும் போக வேண்டியதில்லை, திருப்போணத்திலே அவ்வளோ வசதிகள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டடத்தை 3.5 கோடி ரூபாய்க்கு கட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்ல தோழர்களே, இன்னும் சிறிது நாளில் வெகு விரைவில் திருப்புவனத்தில் ஒரு மிகப்பெரிய பேருந்து நிலையத்தை 3 கோடி ரூபாய் தமிழ்நாடு சர்க்கார் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. அதற்கான முயற்சியிலும் நாங்கள் ஈடுபட்டு அதில் வெற்றி கண்டு விட்டோம். அதுவும் விரைவிலே நம்முடைய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் அவர்கள், அதே போல சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு ரவிக்குமார் அவர்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அடிக்கல் நாட்டு விழா திருப்புவனத்தில் மிக பிரமாண்டமாக நடைபெற இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடக்கின்ற போது, நம்முடைய தளபதியினுடைய ஆட்சி நடக்கின்ற போது பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றது. ஒரு காலத்தில் என்கிட்ட கூட பல பேர் நம்முடைய அந்நேரத்தில் சொல்லுவாங்க, இப்போ இந்த திமுக ஆட்சி வந்துட்டாலே நீங்கள் இப்போ பெரும்பாலும் இந்த அரங்காவலரே நியமிக்க மாட்டேன்றீங்களே அப்படின்னு ஒரு செய்தியை டப்புன்னு போட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் அதற்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்பட்டு இன்றைக்கு நல்ல ஒரு நிர்வாகத்தை நம்முடைய படித்த ஒரு பண்பாளர் தம்பி மயில்வண்ணனுடைய தலைமையில் இந்த கிராமத்திற்கு ஒரு நல்ல அரங்காவலர் குழுவை தந்திருக்கிறோம். எனவே மேலும் ஒரு சிறப்பான இந்த ஊரை பொறுத்தளவில் நிறைய காரியங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்புகளெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அவரிடத்துல நான் ஒவ்வொன்றாக தெரிவித்து நிச்சயமாக இந்த கிராமத்திற்கு வேண்டிய நல்ல வசதிகளை செய்தோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நல்ல ஒரு கலை வித்தகர்களெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமண நாடகத்தை நடத்துவதற்கு நம்முடைய அரங்காவலர் குழு செய்திருக்கிறார்கள். ஹரிகரன் அவர்களுடைய நாடகத்தில் மிகச்சிறந்த கலைஞர். அவருடைய நாடகத்தை இந்த யூடியூப்பில் எடுக்கிறாங்கல்ல, அது மாதிரி நான் டெய்லி நாடகத்தை பார்க்காம படுக்கிறவே இல்லை. அதனால் நேரடியாக உட்காந்தே பார்க்க முடியாதவரை வீட்டில் உட்காந்து இந்த நாடக கலைஞர்கள் எந்தெந்த ஊருக்கு போகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு என்னால் ரசித்து பார்க்கக்கூடியவன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேரறிஞர் அண்ணா அவர்களே நாடகத்திற்கு கதை எழுதியவர், நடித்தவர். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நாடகத்திற்கு கதை எழுதியவர், நடித்து காட்டியவர், நடிப்பால் புகழ் உயர்ந்தவர். இவர்களெல்லாம் திரையுலகத்திற்கு வருகை இருந்தபோது நாடகக்கலையை துவக்கி அந்த நாடகக்கலையின் மூலமாக நாடு முழுவதும் அந்த நாடகக்கலையை பரப்ப செய்தவர்கள். அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள், இவர்களெல்லாம் நாடகத்துறையிலிருந்து வந்தவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். குறிப்பாக இந்த நாடகக்கலையை பட்டு போகாமல் இன்றைக்கு நாம் தூக்கி பிடித்து ஆக வேண்டும். ஒரு கலை பண்பாடு இவையெல்லாம் நாடகக்கலைத்துறை மூலமாகத்தான் நாட்டு மக்களுக்கு தெரிய வருகிறது. எனவே இது ஆயிரங்காலத்து பயிர் என்பார்கள். அதே போல் இன்றைக்கு நாடகத்துக்கு தேதி கேட்டு போனால் கிடைக்கல. அது கிடைக்காமையே ஒரு பெரிய டைரக்ஷன் பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்க. கேட்டு போயிருக்காக கிடைக்கல. இந்த எங்கள் நாடகத்துக்கு யார் வர்றான்னு போகிறான்னு சேகரித்தே தெரியும். அதனால் அந்த அளவுக்கு ஒரு டைட்டான ஷெட்யூல் இன்றைக்கி நம்முடைய நாடகத்துறைக்கு வந்துருச்சு. இருந்தாலும் கூட இந்த நாடகங்கள்லாம் நிரம்ப நடக்க வேண்டும், நாடகக்கலை உயர்ந்தவங்க வேண்டும். இங்கே வந்திருக்கக்கூடிய அழகேசனுடைய அருமையான பாடல்களை ரசித்து
நானும் சட்டமன்ற உறுப்பினரும் கேட்டுக்கொண்டே இருந்தோம். அதை விட பப்புன்னு வந்துட்டால் பார்த்துட்டு போகலாமேன்னு எம்எல்ஏ கேட்டாங்க. இல்லை அவர் இன்னும் நேராக அப்படின்ட்டாங்க. பரவாயில்ல, நல்ல கலைஞர்களை கொண்ட இந்த நாடக குழுவினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அருமை சோதரர்கள் இந்த குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, வருகின்றிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவகங்கை மாவட்ட துணை செயலாளரும் திருப்போணம் நிரந்தர பேரூராட்சி சேர்மன் நமது அண்ணன் அவர்களுக்கு கிளைக்கழகத்தின் சார்பாக சலுகை. அவங்க போட்டுக்கிட்டு மானாமரை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் எங்களுக்கு சட்டமன்றத்தில் சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றார். எல்லோரும் டிவியில் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். எங்களுக்கு முக்கியமான ஒரு கோரிக்கை இருக்கிறது. அந்த கோரிக்கை எங்களது கம்மாயை ஆயக்கட்டில் சேர்த்து தருமாறு மிக தலைமையுடன் எங்களது சட்டமன்ற உறுப்பினர்களை பொன்னாடை போத்தி கோரிக்கப்படுகிறது. இந்த நாடகத்தை நடத்துகின்ற அருள்மிகு தண்டீஸ்வர அய்யனார் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் மயில்வண்ணன் அவர்களின் சார்பிலும், அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் ஆர் மூக்குச்சாமி, என் ஆதிப்பாண்டி, சரவணன், புஷ்பம் ஆகியோர்களின் சார்பிலும், கிராம பொதுமக்களின் சார்பிலும் மானாமதுரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய தமிழரசி ரவிக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. எங்கள் ஊராட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் 1/4 கோடி ரூபாய் தனது ஒரே 5 ஆண்டு முடிவதற்குள் 1/4 கோடி ரூபாய் ஒதுக்கி திட்டப்பணிகளை நிறைவு செய்துள்ளார்கள். எங்கள் அண்ணன் வந்து 10 வருஷத்துக்கு முன்னால் நாடக மேடை கட்டி நம்ம ஒரு 300 நாடகம் தன் மேடையில் நடத்திட்டோம். ஆனால் இப்போத்தே அவங்க நிறையா இடத்துல நாடக மேடையை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது அண்ணன் சேங்கமாறனுக்கு நன்றி. எம்எல்ஏ சட்டமன்ற நேற்று கூட ஒரு நாடக மேடை துவக்கி வச்சாங்க. ஆனால் எங்கள் நாடக மேடையில் 300 நாடகம் 350 நாடகம் நடத்தியிருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாலே நாடக மேடை கூட 15 வருஷத்துக்கு முன்னால் 2010 இந்த நாடக மேடை கட்டி கொடுத்தாங்க. எம்எல்ஏ அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும், அண்ணன் சேங்கமாறனுக்கு நன்றி தெரிவித்தும் எங்கள் சார்பாக அந்த சால்வை அன்பு சொல்கிறோம். சிவகங்கை மாவட்ட அறங்காவலர் குழு தலைவரும் திமுக தலைமை குழு உறுப்பினருமான அண்ணன் ஜெயமூர்த்தி அவர்களுக்கு திமுக கழகத்தின் சார்பாக சல்வணிக்கப்படுகிறது. நம்முடைய அறங்காவலர் குழு தலைவர் அருமை தம்பி மணிவண்ணன் அவர்கள், மூக்குச்சாமி, புஷ்பம், சரவணன், வேறாரு ஆதிப்பாண்டி ஆகியோர்களுக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இப்பொழுது கைத்தராடை அணிவித்து பாராட்டுவார்கள். சரவணன் புஷ்பம் மாவட்ட கழக துணை செயலாளர் திருப்போணம் பேரூராட்சி சேர்மன் அவர்களுக்கு அறங்காவலர் குழு சார்பில் பொன்னாடை பொருத்தப்படுகிறது. மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் ஏ ஜெயமூர்த்தி அவர்களுக்கு அறங்காவலர் குழு சார்பில் பொன்னாடை பொருத்தம். திருப்போணம் பேரூராட்சி துணை சேர்மன் ஆர் ரஹமத்துல்லா கான் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. கழக மூத்த முன்னோடி நயினார்பேட்டை து பிச்சை அவர்களுக்கு அறங்காவலர் குழு சார்பில் பொன்னாடை பொருத்தப்படுகிறது. சங்கங்குளம் புளியங்குளம் ஒன்றிய கவுன்சிலர் ஆ ஈஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அறநிலையத்துறை மரியாதைக்குரிய தம்பி மூலலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. செங்கடியம்மன் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் கலுங்குப்பட்டி முருகன் அவர்களுக்கு,
மானாமதுரை வினோத பெருமாள் திருக்கோவிலினுடைய அறங்காவலர் குழு தலைவர் தம்பி கார்த்தி அவர்களுக்கு இந்த கார்த்திகை அருமையான பாரதிதாசன் அவர்களுக்கு மருத்துவத்துறை கார்த்திகை எம்எல்ஏ பேசி மானாமதுரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய தமிழரசி ரவிக்குமார் அவர்களுக்கு வெள்ளக்கரை கிளைக்கழகத்தின் சார்பில் கொண்டாடப்பட்டது. மாவட்ட துணைச் செயலாளர் அவர்களுக்கு வெள்ளைக்கரை கிளைக்கழகத்தின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மாமா நாராயணன் அவர்கள் கொண்டாடப்பட்டது. மாவட்ட துணைச் செயலாளர் அவர்களுக்கு தம்பி ராமமூர்த்தி அவர்கள் சார்பில் பொன்னார். அறங்காவலர் குழு தலைவர் அவர்களுக்கு வெள்ளக்கரை கிழக்கழகத்தின் சார்பில் பொன்னாடப்பட்டது. முன்னாள் அண்ணா திமுக கிளைக்கழக செயலாளர் தம்பி முனீஸ்வரன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மாவட்ட துணைச் செயலாளர் அவர்களுக்கு தம்பி முனீஸ்வரன் அவர்கள் பொன்னாடைப்படுத்துகிறார். அருமையான ஜெயக்குமார் ஏஆர் ஜெயமூர்த்தி அவர்களுக்கு வெள்ளக்கரை கிளைக்கழகத்தின் சார்பில் மாவட்ட துணைச் செயலாளர் அவர்களுக்கு முனீஸ்வரன் அவர்கள் சார்பில் ராமமூர்த்தி அவர்கள் அறங்காவலர் குழு தலைவர்கள் பொன்னாடைப்படுத்துகிறார். அறங்காவலர் குழு தலைவர் அவர்களுக்கு தம்பி முனீஸ்வரன் அவர்கள் பொன்னாடைப்படுத்தி தம்பி செம்புக்குட்டி அவர்களுக்கு அறங்காவலர் குழு சார்பில் பொன்னாடைப்படுத்தப்படுகிறது. மானாமதுரை அருமை மைத்துனர் எம்என் நாதீஸ்வரன் அவர்கள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பொன்னாடைப்படுத்தப்படுகிறது. மாவட்ட கழக துணைச் செயலாளர் அவர்களுக்கு மைத்துனர் எம்என் நாதீஸ்வரன் அவர்கள் பொன்னாடைப்படுத்துகிறார். மின்வாரிய மைத்துனர் பிச்சைமுத்து அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னாடைப்படுத்துகிறார். அறங்காவலர் குழு உறுப்பினர் ஆதிப்பாண்டி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கும் மாவட்ட துணைச் செயலாளர் அவர்களுக்கும் பொன்னாடைப்படுத்துகின்றார். மாவட்ட துணைச் செயலாளர் அவர்களுக்கு மைத்துனர் எம்என் நாதீஸ்வரன் அவர்கள் பொன்னாடைப்படுத்துகிறார். அறங்காவலர் குழு தலைவர் அவர்களுக்கு பிச்சைமுத்தி அவர்கள் பொன்னாடைப்படுத்து அறங்காவலர் குழு உறுப்பினர் தம்பி சரவணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு மாவட்ட கழக துணைச் செயலாளருக்கும் பொன்னாடைப்படுத்துகிறார். அருமையண்ணன் ஏஆர் ஜெயமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடைப்படுத்தப்படுகிறது. அறங்காவலர் குழு உறுப்பினர் மூக்குச்சாமி அவர்கள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினருக்கும் மாவட்ட துணைச் செயலாளர் அவர்களுக்கும் பொன்னாடைப்படுத்தப்படுகிறது. அறங்காவலர் குழு தலைவருக்கு தம்பி சரவணன் அவர்கள் பொன்னாடைப்படுகிறார். தம்பி ஒப்பந்ததாரர் தண்டீஸ்வரன் அவர்கள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மாவட்ட துணைச் செயலாளருக்கும் பொன்னாடைப்படுத்தப்படுகிறது. சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பொன்னாடைப்படுத்தப்படுகிறது. சரி சரி சாமி. மாவட்ட துணைச் செயலாளர் திருமதி புஷ்பம் காலக்கண்ணன் அவர்கள் சார்பாக சிவகங்கை மாவட்ட செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் சேங்கைமரன் அவர்களுக்கு சால்வளிக்கப்படுகிறது. மானாமதுரை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மதிப்பிற்குரிய சகோதரி தமிழரசி ரவிக்குமார் அவர்களுக்கு சால்வளிக்கப்படுகிறது. மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் மதிப்புக்குரிய அண்ணன் ஜெயமூர்த்தி அவர்களுக்கு அறங்காவலர் குழு சார்பாக சால்வளிக்கப்படுகிறது. சங்கங்குளம்
ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் மதிப்புக்குரிய அண்ணன் சங்கங்குளம் ஈஸ்வரன் அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. மாவட்ட விவசாய அணி தலைவர் மதிப்புக்குரிய மாமா டிஆர் சேகர் அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. கூவன் ஆவணா சேகர் சார்பில் மானாமதுரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பொன்னாடை பொருத்தப்படுகிறது. மாவட்ட துணைச் செயலாளர் அவர்களுக்கு, அறங்காவலர் குழு தலைவர் மைத்துனர் மயில்வண்ணன் அவர்களுக்கும் கூவன் ஆவணா சேகர் அவர்களின் சார்பில் மலர் மாலையும் பொன்னாடையும் அணிவிக்கப்படுகிறது. அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் மூக்குச்சாமி, ஆதிப்பாண்டி, சரவணன், புஷ்பம் ஆகியோருக்கும் கூவன் ஆவணா சேகர் அவர்களின் சார்பில் பொன்னாடை பொருத்தப்படுகிறது. இந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறார். முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் அருமை சகோதரர் சிவன்ராஜ் அவர்களது மகன் ஆதிப்பிரபு அவர்களின் சார்பில் மாவட்ட துணைச் செயலாளர் அவர்களுக்கு, மானாமதுரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அறங்காவலர் குழு தலைவர் அவர்களுக்கும் பொன்னாடை பொருத்துகிறார். இங்கே